நான் ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். சென்னையில் நடந்த கூட்டத்தில் 2வது நாளிலே ஒரு டிரைவர் சிலரை ஏற்றி கொண்டு வர வேண்டிய அவசியம் இருந்த வேல்முருகன் கூட்டத்தில் கலந்து கொள்ள வரவில்லை. கலந்து கொள்ள வந்தவரை ஏற்றி கொண்டு வந்தார். கழுத்தில் பெரிய பயங்கர உத்திராட்ச மாலை. அவர் எஜமானன் அங்கே இருக்கிறார் என்று பின்னால சீட்டிலே உட்கார்ந்து இருந்தார். நான் 2வது நாளிலே கிறிஸ்தவர்களாகிய நாம், ஆண்டவரை பிரசங்கிக்கிறவர்களாகிய நாம் மன்னிக்க வேண்டிய அவசியத்தை குறித்து கொஞ்சம் அதிகமாக அழுத்தி சபையை நீ குனிந்து பார் என்கிற தலைப்பிலே பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவன் தொடப்பட்டிருக்கிறான். எனக்கு தெரியாது. 11 வருஷமாக தன்னுடைய தகப்பனிடத்தில் அவன் பேசவில்லை. ஆகையினால் இந்த செய்தி அவனை தொட்ட போது வீட்டுக்கு ஓடி சென்று தகப்பனுடைய காலை பிடித்து, அப்பா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று வேல்முருகன் சொன்னான். கவனியுங்கள். அவர் என்னடா இது ஆச்சரியமாக இருக்கிறது என்று அவனை நிமித்து பார்த்தால் கழுத்திலே மாலையை காணும். என்னடா வேல்முருகா, நீ என்னடா இந்த மாதிரி இல்லையப்பா, ஏன் சொன்னா பொய்ய நம்பிக்கிட்டு இருந்தேன், இப்ப உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன். நல்ல கவனிங்க. அவன் உடனடியாக போன் பண்ணி 3 நாள் கூட்டத்துக்கு வந்துட்டு, போன ஞாயிற்றுக்கிழமையோட கூட்டம் முடிஞ்சது. தன்னுடைய நண்பர்களிடத்தில் போனா, அதே மாதிரி மாலை அணிவிந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு போனா, 4 நாள் எங்களுடைய செய்தியை நாங்கள் லைவ்ல பண்ணினதுனால ரெக்கார்ட் பண்ணியிருந்ததை கேட்டு வாங்கி அதை தன்னுடைய நண்பர்களுக்கு காண்பித்து இந்த ஞாயிற்றுக்கிழமையில 16 பேர் மாலை கலட்டி விட்டு சபைக்கு வந்து சேர்ந்து விட்டார். One man could bring 16 people in the next week. நான் சுவிசேஷ கூட்டத்தில் பேசல, நான் உத கொடுக்கிற கூட்டத்தில் பேசினேன். கவனிங்க. அவன் என் தம்பிகிட்ட, அமல் தம்பிகிட்ட சொன்னது என்ன தெரியுமா? எங்க வீட்டுக்கு 4 வீடு தள்ளி பக்கத்திலேயே ஒரு போதகர் இருக்கிற, அவரை பார்த்தா கிறிஸ்தவனை கொன்னுடலாம் போலன்னு இருக்கும். அப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனால் அவர் பேசும்போது என் உறுதியம் உடைக்கப்பட்டது. கிறிஸ்துவை தரிசித்தேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். நான் மாத்திரமல்ல, வீட்டில் இருக்க 4 பேரையும் கொண்டு வந்துட்டு 16 நண்பர்களையும் கொண்டு வந்து ஒரு வாரத்தில் 20 பேரை கொண்டு வந்துட்டான்.